Hi friends, இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது நார்மலா நம்ம மாவாட்டறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெட் கிரைண்டர் இப்போ ஆன் பண்ணி பாருங்க. நார்மலா ஓட்றத ரன் ஆகறத விட கிரைண்டரோட ஸ்பீட் ரொம்ப அந்த அளவுக்கு ஸ்லோவா ஓடிச்சனா நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியா சிம்பிளா நம்மளே சர்வீஸ் பார்த்துக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா கிரைண்டர் மெயின் ஆஃப் பண்ணிட்டு பவர் பிளக்கையும் ரிமூவ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாருங்க கிரைண்டருக்கு 4 பக்கம் டோர் இருக்கும். அதில் ஒரு பக்கம் வயர் உள்ள இன்சர்ட் ஆயிருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்குது. ஓல்டு மாடலில் ப்ளைவுட்டாக இருக்குது. நியூ மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு மாடல் ஸ்க்ரூ கட் ஆனதுனால கேபிள் டை போட்டாங்க. அந்த கேபிள் டை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வயர் ஸ்ட்ரிப்பரை வச்சு அந்த கேபிள் டை கட் பண்ணி அந்த வயர் உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அந்த வயர் உள்ளே போகிற சைடை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த மோட்டருக்கு ப்ளேஸ் சைடை நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோட்ரு பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நார்மலாக இந்த மாதிரி கிரைண்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்லோவாகுச்சுன்னா இந்த மாதிரி இதுதான் கெப்பாசிட்டி தான் கண்டென்சர் தான் ப்ராப்ளமாக இருக்கும். கட் பண்ணும்போது கொஞ்சம் வயர் லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அடுத்து ஒரு கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். அதுபோக ஃபியூச்சரில் வேறு ஏதாவது மறுபடியும் நமக்கு ஏதாவது கெப்பாசிட்டினால ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஈஸியாக அடுத்தடுத்து கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண அந்த கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் கொடுத்து இந்த கெப்பாசிட்டருக்கு ஈக்குவலான சேம் ரேட்டிங்கில் இன்னொரு கெப்பாசிட்டர் நியூ கெப்பாசிட்டர் நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ இது ஓல்டு கெப்பாசிட்டர். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும் 440 வோல்ட்டும். பாருங்கள் நம்ம வாங்கியிருக்கிறது நியூ கெப்பாசிட்டர். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. வேண்டாம் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்இடி டியூப் லைட் எப்படி செக் பண்ணுறது, ஸ்ட்ரிப் லைட் சேஞ்ச் பண்ணுறதுன்றது நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் அது சம்மந்தமான வீடியோக்களையும் நம்ம பார்ப்போம். வயர் ஸ்ட்ரிப்பரை வச்சு வயரை ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அந்த வயர் அந்த லீடு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வயரை கட் பண்ணும்போது மேக்ஸிமம் கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வயர் ஸ்ட்ரிப்பர் இல்லைன்னா ஏதாவது கத்தி மாதிரி வச்சு கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வயர் கட் ஆகாது. அதே மாதிரி வயரை முறுக்கும் போது தனித்தனியாக முறுக்காமல் ரெண்டு பேரையும் சேர்த்து முறுக்கி டைட் பண்ணிவிட்டு முறுக்கிக்கோங்க. தனித்தனியாக முறுக்கிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஃபுல் டைட் கிடைக்காது. அதனால் ரெண்டையும் ஒன்று சேர்த்துட்டு டைட்டாக முறுக்கிட்டு டேப் அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஜாயின் அடிச்சிருக்கோமோ அந்தளவுக்கு அடிக்காமல் அதை விட ரெண்டு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைட்டாக ஜாயின் அடிச்சுக்கணும். லூஸாக அதே மாதிரி டேப்பை கட் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டேப்பை ஃப்ரீயாக ஃபுல்லாகவே ரோல் பண்ணி டேப் பண்ணிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாகவும் அந்த வயர் இன்னொரு வயர்லேயோ ஏதோ பாடியிலையோ பக்கத்தில் இருக்க மோட்டார்லேயோ படாமல் சேஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த வயரை டைட்டாக முறுக்கிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா வோல்டேஜ் கரெக்டாக ஃபுல்லாக போகும். ஏதாவது லூஸு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஆர்க்கு மாதிரி க்ரியேட் ஆகி கார்பன் ஃபார்ம் ஆகிட்டு ரெண்டு வயருக்கு நடுவில் ஒரு இன்சுலேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி போகிற வோல்டேஜ் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம டேப் அடிச்சிருக்கிறது பார்த்தீங்களா ஜாயிண்டை விட ரெண்டு பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மாதிரி டேப் அடிச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அந்த பவர் பிளக்கை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள் இதோட ரன்னிங் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்பீடுக்கும் இப்போ ஓடுற ஸ்பீடுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே தெரியுது. அதனால் இந்த கிரைண்டரில் இந்த மாதிரி ஸ்பீடு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஈஸியாக இந்த கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி ஸ்பீடை பூஸ்டப் பண்ணிவிட்டு நம்ம நம்மளே இந்த ஒர்க்கை சிம்பிளாக பார்த்துட முடியும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணும்போது வயர் எதுவும் டோரில் பற்றாத அளவுக்கு உள்ளே வச்சு சேஃபாக ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஸ்க்ரூ லாக் பண்ணிங்க. இது டோர் கம்ப்ளைண்ட் ஆனதுனால மறுபடியும் ஒரு கேபிள் டை யூஸ் பண்ணியே ரெண்டு டோரையும் லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் ஏதாவது நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்கன்னா மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு போன ஒன்றுக்கு தடவை செக் பண்ணிவிட்டு சேஃபாக ஒர்க் பாருங்கள், சேஃப்டியாக இருங்க. இப்போ பாருங்கள் நம்ம மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்குறோம். இதோட ஸ்பீட் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை நம்மளே பார்த்துட முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீட்டில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.